ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெட்ரிஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி 27. விருதுகளில் தமிழ் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்த பல்வேறு அறிஞர்கள், பேச்சாளர்கள் உள்ளிட்டோருக்கு தமிழ் வளர்ச்சித்துறையின் விருதுகள் 2021 ஆண்டிற்கான தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகளை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். இதன்படி பேரறிஞர் அண்ணா விருது நாஞ்சில் சம்பத். இந்த லிஸ்ட் ஒரு முறை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இதுல இருந்து ஒரு மேட்ச் ஃபாலோயிங் கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி நிறைய டைம் பொங்கல் முடிஞ்சதும், அதாவது அந்த வருஷத்தோட ஜனவரி மாசத்துல இந்த விருதுகள் அறிவிக்கப்படும். அதற்கு பிறகு வந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே இதுல இருந்து ஒரு மேட்ச் ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான அவார்ட்ஸ் இந்த லிஸ்ட். பேரறிஞர் அண்ணா விருது நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கும், மகாகவி பாரதியார் விருது பாரதி கிருஷ்ணகுமார், பாவேந்தர் பாரதிதாசன் விருது புலவர் செந்தலை கௌதமன், சொல்லின் செல்வர் விருது சூர்யா சேவியர், சிங்காரவேலர் விருது கவிஞர் மதுக்கூர் ராமலிங்கம், தமிழ்த்தாய் விருது மலேசிய எழுத்தாளர் சங்கம், அருட்பெருஞ்சோதி வள்ளலார் விருது ஆர் சஞ்சீவி ராயர், சீபா ஆதித்தனார் திங்களிதழ் விருது உயிர்மை இதழ், தேவநேய பாவனார் விருது முனைவர் கு அரசேந்திரன், உமறுப்புலவர் விருது நா மம்மது, கியாபே விருது முனைவர் மா ராஜேந்திரன், கம்பர் விருது பாரதி பாஸ்கர், ஜியு போப் விருது AS பன்னீர்செல்வன், மறைமலை அடிகள் விருது சுகி சிவன், இளங்கோ அடிகள் விருது நெல்லை கண்ணன், அயோத்திதாச பண்டிதர் விருது ஞான அலாய்ஷியஸ். இந்த விருது வழங்கப்படும் பொழுது முதலமைச்சரால் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்பட்டு வரும். இந்த காசோலை தொகையானது 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக உயர்த்தப்பட உள்ளதாக முதலமைச்சர் உத்தரவில் பிறப்பித்துள்ளார். 1 சவரன் தங்க பதக்கமும் விருதுக்கான தகுதியுரையும் ஆகியவும் இதனுடன் வழங்கப்பட உள்ளது. சமூக நீதி பெண்ணுரிமையை நாடு முழுவதும் கொண்டு சேர்ப்போம். நேஷனல் நியூஸ்ல ஒரு ஃப்ரான்டியரை கிரியேட் பண்றதுக்காக ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது, ஒரு மாநாடு நடக்குது. சமூக நீதிக்கான போராட்டத்தை முன்னெடுத்து செல்லுதல் மற்றும் ஒருங்கிணைந்த தேசிய திட்டம் என்ற தலைப்பிலான தேசிய இணைய கருத்தரங்கம் புதன்கிழமை நடைபெற்றது. இதில் இந்தியா முழுவதும் இருந்து நிறைய வெளி மாநிலங்கள்ல இருக்க முக்கியமான தலைவர்கள் பங்கெடுக்கிறாங்க. மகாராஷ்டிர மாநில அமைச்சர் ஷகன் புஜ், ஆந்திர மாநில அமைச்சர் ஆதிமூலப் சுரேஷ், பீகார் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ், கேரள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி MP முகமது பஷீர், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் டெரிக் ஓ பிரைன் ஆகியோர் இதுல கலந்துக்கிறாங்க. இதுல என்ன பேசுறாங்க? சமூக நீதி என்பது சமூக சமத்துவம் ஆகும். கல்வி வேலை வாய்ப்பில் மட்டுமல்லாது அனைத்து இடங்களிலும் உருவாக்கப்பட வேண்டும். ரத்தம் பாலின பேதம் இல்லை என்பதே திராவிட இயக்கத்தின் அடிப்படை லட்சியமாகும். சமூக நீதியும் பெண்ணுரிமையும் தான் தலையாய லட்சியமாகும். இந்த மகத்தான கொள்கையை தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் கொண்டு சேர்க்கும் பணியை தொடங்க இருக்கின்றோம் அப்படின்னு இந்த கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையும் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்த போறாங்க. கூட்டணின்றதை விட ஒரு கூட்டமைப்பு, எல்லாருமா சேர்ந்து இந்த சமூக நீதியை இந்தியா முழுவதுக்கும் கொண்டு போகணும், இந்தியா முழுக்க இதை சரிசமமா செயல்பட வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மாநாடு நடந்திருக்கு. அதுல முதலமைச்சர் ஸ்பீச் கொடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்றது, எதனுடைய நோக்கத்தை கொண்டு அப்படின்னு சொல்லி நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கேட்கலாம், ரொம்ப முக்கியம். அடுத்து எக்கனாமில இந்தியா ப்ராப்ஸ் சைனா வியட்நாம் ஓவர் டம்பிங் ஆஃப் வினைல் டைல்ஸ். வினைல் டைல்ஸ் அப்படின்னு ஒரு வகை தைவான், சைனா, வியட்நாம் ஆகிய பகுதிகளில் இருந்து அதிகமா இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இருக்கு. இதை குறைக்கிறதுக்காக இந்திய அரசு ஆன்டி டம்பிங் டியூட்டி அப்படின்னு ஒரு வரியை விதிக்க போறாங்க. ஆன்டி டம்பிங் டியூட்டி அப்படின்றது தமிழ்ல குவிப்பு வரி அப்படின்னு சொல்லுவாங்க. குவிப்பு வரினா, இப்ப அதை புரியறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரே பொருள், இப்ப இந்த டைல்ஸ் நம்ம ஊர்ல ராஜஸ்தான்லயும் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் நமக்கு 50 ரூபாய்க்கு கிடைச்சிட்டு இருக்கு. இதையே 30 ரூபாய்க்கு தைவான்ல இருந்து, சைனால இருந்து, வியட்நாம்ல இருந்து இங்க கிடைக்க செஞ்சுட்டோம் அப்படின்னா இங்க உற்பத்தி செய்யறவங்க அதிகமா பாதிக்கப்படுவாங்க. மக்கள் என்ன பண்ணிடுவாங்க, இது 50 ரூபா விற்குது, இது 30 ரூபா தானே விற்குது அப்படின்னு இதுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து அதிகமா அந்த பொருளை வாங்க ஆரம்பிச்சுட்டா உள்நாட்டுல அந்த பொருளை உற்பத்தி செய்யறவங்க அதிகமா பாதிக்கப்படுவாங்க. அந்த தொழிலை சார்ந்து இருக்கக்கூடிய உற்பத்தியை சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவாங்க. மார்க்கெட்டுக்குள்ள ஒரு அன்சர்டனிட்டி ஏற்படும். அதனால வெளியிலிருந்து வந்து குவியிற பொருட்கள் விலை கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த பொருளுக்கு எக்ஸ்ட்ரா டாக்ஸ் விதிப்பாங்க. அதுதான் ஆன்டி டம்பிங் டியூட்டி. எதற்காக அதை விதிக்கிறோம்? when the goods are exported by the country to another country at a price lower than the price it normally charges. வழக்கமா விதிக்கிற விலையை விட வெளிநாட்டுல இருந்து வர பொருள் விலை கம்மியா இருக்கு அப்படின்னா மக்கள் அதை நோக்கி நகர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால உள்நாட்டில் பாதிப்பு ஏற்படும். அதுக்காக தான் இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டியை விதிக்கிறோம். அதனோட அப்ஜெக்டிவ் என்ன? Imposition of anti-dumping duty is a measure to rectify the situation arising out of the dumping of goods and its trade distortive effect. வெளியிலிருந்து வர்றதுனால இங்க உள்நாட்டுடைய வணிகம் வர்த்தகம் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றது அதோட நோக்கம். இப்போ எந்தெந்த நாட்டுடைய டைல்ஸுக்கு இதை விதிக்க போறாங்க? சைனா, வியட்நாம், தைவான்ல இருந்து வரக்கூடிய வினைல் டைல்ஸ் அப்படின்ற ஒரு பொருளுக்காக இதை அரசு விவாதிச்சுட்டு இருக்காங்க. மறுபடியும் அதை விதிச்சதுக்கு பிறகு நமக்கு நியூஸ்ல இருக்கும். எந்த அமைச்சகம் இதை பத்தி பேசுறாங்க? காமர்ஸ் மினிஸ்ட்ரி, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ட்ரேட் ரெமிடிஸ் DGTR அப்படின்ற ஒரு அமைப்பும் இதை பத்தி தீவிரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த DGTR அப்படின்றதோட சரியான விரிவாக்கம் என்ன அப்படின்றத பார்த்து வச்சு.
அடுத்து நேஷனல்ல அதிக மதிப்புமிக்க நிறுவனங்கள் பட்டியல் டிசிஎஸ் நிறுவனத்துக்கு 2வது இடம். உலகளவில் தகவல் தொழில்நுட்ப சேவையில் அதிக மதிப்புமிக்க நிறுவனங்கள் பட்டியலில் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் டிசிஎஸ் 2வது இடத்தை பிடித்துள்ளது. இதை தவிர மொத்தம் 25 சர்வதேச நிறுவன பிராண்ட்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. இந்தியாவைச் சேர்ந்த மேலும் 4 நிறுவனங்களும் இதில் இடம் பிடித்துள்ளது. பிராண்ட் பினான்ஸ் ஆய்வறிக்கையில் இந்த பிராண்ட் பினான்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இந்த ஆய்வறிக்கையை கொடுக்குறாங்க. 2020-21 வரையிலான காலத்தில் இந்திய தொழில்நுட்ப சேவை நிறுவனங்களின் சராசரி வளர்ச்சி விகிதம் 51% இருந்தது. அதே சமயம் அமெரிக்க பிராண்டுகளின் வளர்ச்சி 7% குறைந்திருந்தது. அதிக மதிப்புமிக்க நிறுவனங்கள் பட்டியலில் $3620 கோடி இந்திய மதிப்பில் சுமார் 2.71 லட்சம் கோடி மதிப்பில் அசென்சர் நிறுவனம் தகவல் தொழில்நுட்ப சேவையில் மிகவும் வலுவான இடத்தில் உள்ளது. இதற்கு அடுத்த 2வது இடத்தை டிசிஎஸ் பிடித்துள்ளது. அதிக மதிப்புமிக்க நிறுவன பட்டியலில் இன்ஃபோசிஸ் 3வது இடத்தில் உள்ளது. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அசென்சர், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இந்த 3 நமக்கு ரொம்ப முக்கியம். மேபி இது நேரடியாக கூட கொஸ்டினா கேட்பாங்க, எந்த நிறுவனம் முதலிடத்தில் உள்ளது அப்படின்னு. அடுத்ததாக அவார்ட்ஸ். காவல் ஆய்வாளர்கள் உட்பட 8 பேருக்கு வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம். எல்லாரையுமே கேட்பாங்களா, வீரதீர செயலுக்கு என்ன விருது கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்பாங்க. பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகள் சிக்கிக்கொண்ட போது மக்களை களத்தில் இறங்கி வீரதீரத்துடன் காப்பாற்ற காவல் அதிகாரிகளுக்கு இந்த விருது வழங்கப்படுகின்றது. திருப்பூர் உட்பட 3 காவல் நிலையங்களுக்கும் சிறந்த காவல் நிலையங்களுக்கான கோப்பையை வழங்குறாங்க. திருப்பூர் மாநகரைச் சேர்ந்த திருப்பூர் தெற்கு நகர காவல் நிலைய ஆய்வாளர் பி. பிச்சையாவும் 2வது பரிசுக்கான கோப்பையை திருவண்ணாமலை தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் ஹேமா மாலினி, 3வது பரிசுக்கான கோப்பையை மதுரை மாநகரம் அண்ணாநகர் காவல் நிலைய ஆய்வாளர் சாது ரமேஷ். இது காவல் நிலையத்துக்கான லிஸ்ட். யார் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் திருப்பூர், செகண்ட் திருவண்ணாமலை, தேர்ட் மதுரை மாநகரம். அடுத்ததா PM to hold சென்ட்ரல் ஏசியன் சம்மிட் டுடே. மத்திய ஆசிய நாடுகளுக்கான ஒரு மாநாடு நடைபெற போது அதுக்கு இன்னைக்கு பிரதமர் தலைமை தாங்க போறார். எந்தெந்த நாடுகள் இதுல கலந்துக்க போறாங்க அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். இந்த மத்திய ஆசிய நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 நாடுகள் கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜகஸ்தான், தர்க்மனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இந்த 5 நாடுகளுடைய கூட்டமைப்போட இந்தியாவும் சேர்ந்து அந்த மத்திய ஆசிய மாநாட்டை இந்தியா இன்னைக்கு அதை நடத்த போறாங்க. இந்திய பிரதமர் அதுல பேச போறாரு. நிறைய விஷயங்கள் அதுல பேச போறாங்க. 1 பில்லியன் லைன் ஆஃப் கிரெடிட்லாம் கொடுக்கறத பத்தி அதுல பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனர்ஜி, ஹெல்த் கேர், கனெக்டிவிட்டி, ஐடி அண்ட் அக்ரிகல்ச்சர் இந்த செக்டார்ல எல்லாமே அதிகமான கடன்கள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்ம இந்தியா இன்னைக்கு தான் பேச போறோம். ஒரு நாள் முன்னாடியே அதுல சைனா அதிபர் பேசிட்டார், ஜி ஜின்பிங். அதுல $500 மில்லியன் அளவுக்கு அந்த மத்திய ஆசிய நாடுகளுக்கு கடன் கொடுப்பதற்கான ஒப்புதலை அவர் வழங்கியிருக்காரு அப்படின்றதும் நேற்று நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. இப்போ சைனா $500 மில்லியன் கொடுக்குறாங்க. இந்தியா $1 பில்லியன் கடன் கொடுக்கறத பத்தி பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. இன்னைக்கு மத்திய ஆசிய நாடுகளுடைய மீட்டிங் நடக்க போது. அந்த 5 நாடுகளோட நேம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜகஸ்தான், தர்க்மனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் அவங்களோட சேர்ந்து சைனா, இந்தியா இவங்க எல்லாமே மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாநாட்டில் இந்திய பிரதமர் பேச போறார். அடுத்ததா டிஃபென்ஸ்ல டீகமிஷன்டு INS குக்ரி டு பி கன்வெர்டட் இன் மியூசியம். INS குக்ரி இந்திய கடற்படையில ரொம்ப வருஷமா பணிபுரிஞ்சிட்டு இருந்த கப்பல். 1989ஆம் ஆண்டு மசகண்டாக் ஷிப் பில்டர்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தால் மும்பையில் இருக்கக்கூடிய மசகண்டா கப்பல் கட்டும் தளத்தால் கட்டப்பட்ட இந்த கப்பல் கிட்டத்தட்ட 33 வருட பயன்பாட்டிற்கு பிறகு தற்பொழுது பணியிலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டு அது அருங்காட்சியகமாக மாற்றப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. INS குக்ரி எந்த ஆண்டு கட்டப்பட்டது? 1989. எந்த நிறுவனத்தால் கட்டப்பட்டது? மசகண்டாக் ஷிப் பில்டர்ஸ், மசகண்டா கப்பல் கட்டும் நிறுவனம், மும்பை. தற்பொழுது அது அருங்காட்சியகமாக மாற்றப்பட உள்ளது. பயன்பாட்டிலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டு அருங்காட்சியகமாக மாற்றப்பட உள்ளது. அடுத்து பிளேசஸ் இன் நியூஸ்ல ஆந்திர பிரதேசத்துல 13 புதிய மாவட்டங்கள் உருவாக்க போறாங்க. ஏற்கனவே 13 மாவட்டங்கள் தான் இருக்கு. இப்ப வரப்போற உகாதியிலிருந்து ஏப்ரல் மாசத்துல வரக்கூடிய அவங்களுடைய புத்தாண்டு தினத்திலிருந்து இந்த மாநிலத்துல 26 மாவட்டங்கள் செயல்படும். அதாவது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய தொகுதி எண்ணிக்கை 26. அந்த தொகுதிகளோட அடிப்படையில மாவட்டங்களை பிரிக்க போற நிர்வாக வசதிக்காக அப்படின்னு அந்த மாநில முதலமைச்சர் அறிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் 26 மாவட்டங்களாக பிரிப்பதற்கான நடவடிக்கைகள் அங்கு துவங்கப்பட்டுள்ளது. மக்களிடம் அதற்காக கருத்து கேட்பு நடவடிக்கைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த எண்ணிக்கை மட்டும் ஒரு முறை திரும்ப பார்த்துக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. TNPSC தேர்வுக்கான தினசரி நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.